Question number 10. Find the angle between the vectors. So நம்மகிட்ட 2 vectors கொடுத்துட்டு using vector product ன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி சம் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் படிச்சிருப்போம். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம டாட் ப்ராடக்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணி இதோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிப்போம். அதாவது எக்ஸசைஸ் 8.3ல பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் இருக்கும்போது ஃபார்முலா θ = cos inverse a vector dot b vector divided by modulus a vector modulus b vectorன்றது எக்ஸசைஸ் 8.3ல நாம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த சம்மில் பாருங்கள் 2 வெக்டார்ஸ் கொடுத்துட்டு ஆங்கிள் பிட்வீன் கொடுத்துட்டு என்ன மெத்தடுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. யூஸிங் வெக்டர் ப்ராடக்ட்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ வெக்டார் ப்ராடக்ட்னு கொடுக்கும்போது 2 வெக்டாரோட ஆங்கிள் பிட்வீன் கேட்கும்போது இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா θ = sin inverse modulus a vector cross b vector divided by modulus a vector modulus b vector. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து படிங்க. இது வந்து டாட் ப்ராடக்டில் ஆங்கிள் பிட்வீன் கேட்கும்போது இது இதோட ஃபார்முலா. வெக்டார் ப்ராடக்ட்டில் ஆங்கிள் பிட்வீன் கேட்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கே தெளிவாக வெக்டர் ப்ராடக்ட் கொடுத்தோம்னால நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் கொஷனில் 2 வெக்டர் கொடுத்துக்கிறாங்க. இதை ஏ வெக்டார் இதை பி வெக்டார் நம்ம நோட் பண்ணிடலாம். ஸோ இதுலேருந்து இந்த சொல்யூஷன் பார்ட்டில் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 2i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப்னு என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ ஃபார்முலா வைஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தேவைப்படுது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் தேவைப்படுது. அதாவது கிராஸ் இருந்தாலே டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இதில் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்ளை பண்ணலாம். ஸோ கிராஸ் இருந்தாலே டிட்டர்மினன்ட்டு. ஸோ டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட் என்ட்ரி பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ரோ ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஏ வெக்டாரோட ஐ கேப்போட கோஷன் 2, ஜே கேப்போட கோஷன் எதுமேலாம் 1, கே கேப்போட கோஷன் எதுமேலாம் 1. என்ன 1 இந்த -1 வரும். அடுத்து பி வெக்டாரோட ஐ கேப்போட கோஷன் 1, ஜே கேப்போட கோஷன் 2, கே கேப்போட கோஷன் 1. ஸோ இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் இதுக்கு சைன் அப்ளை பண்ணுங்கள். இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னு வந்துடும். ஃபஸ்ட்டு ஐ கேப் இந்த ஐ கேப்போட இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. இந்த 2/2 இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 1 × 1 1 இங்கே மைனஸ் ஃபிக்ஸடு 2 × -1 -2 ஆல்ரெடிங்கிற மைனஸ்க்கு இது அப்போ +2ன்னு வந்துடும். அடுத்தது மைனஸ் ஜே கேப் இந்த ஜே கேப்போட இந்த ரோவும் இந்த காலம் விட்டுருங்க. ரிமைனிங் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 - 1 1 1 இது டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணுறப்போ 2 × 1 2ன்னு வந்துடும். மைனஸ் 1 × -1 -1 ஆல்ரெடிங்கிற மைனஸ்க்கு இது அப்போ +1 வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கே கேப்னு என்ட்ரி பண்ணுங்கள். இந்த கே கேப் கவர் ஆன இந்த ரோ இந்த காலம் விட்டுருங்க. இந்த 2/2 ஃபஸ்ட்டு டைனல் எலமெண்ட் 2 2s are 4 மைனஸ் 1 × 1 1ன்னு நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் 2 + 1 3 that is a 3i கேப் 2 + 1 இங்கேயும் 3j கேப் அதாவது -3j கேப்ன்றல கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 - 1 3 வரும். தட் இஸ் +3k கேப்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3 காமனாக இருக்குது. இதுலேருந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் இதில் 3 காமனாக ரிமூவ் பண்ணுறப்போ 3 × i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப்ன்றது கிடைக்கும். இப்போ ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது மாடுலஸ் இருக்குது. அப்போ இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ மாடுலஸ் இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துன்னு வரேன். ஸோ இந்த இடத்துல மாடுலஸ் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஏ கிராஸ் பிக்கு வர ஆன்சருக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ மாடுலஸ் 3i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ நமக்கு தெரியும் மாடுலஸ்குள்ள நெகட்டிவ் இருந்தால் அது பாசிட்டிவ் ஆகிடும். பாசிட்டிவ் இருந்தால் தான் எடுக்கும் பாசிட்டிவ் தான் வரும். இந்த மாடுலஸ்ன்றது 3க்கும் காமன் இதுக்கும் காமன். அப்போ மாடுலஸ் ஆஃப் 3 நமக்கு கிடைக்கும் வெறும் 3 வருமா. ஸோ இந்த 3ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது இது என்ன இருக்குது மாடுலஸ் ஆஃப் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப். இதுக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணுறப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஷன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஐ கேப்போட கோஷன்ட் 1 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1, ஜே கேப்போட கோஷன்ட் -1 -1 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1 தட் இஸ் +1, கே கேப்போட கோஷன்ட் 1 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1 வருது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3 இதை ஆட் பண்ணுறப்போ நமக்கு √3ன்னு வரும்.
ஸோ ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டினாமினேட்டர் பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னு இருக்குது. ஸோ இந்த இதில் மாடுலஸ் ஏ வெக்டார் கண்டுபிடிக்கலாம். ஏ வெக்டார் இந்த ஏ வெக்டாருக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணாலே ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஷன்ட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 4, ஜே கேப்ட கோஷன்ட் 1, 1 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1, கே கேப்ட கோஷன்ட் -1, -1 ஸ்கொயர் பண்ணுறப்போ +1 வந்துடும். இதுலேருந்து நம்ம கிடைக்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6ன்னு வந்துடும். அடுத்தது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் தேவைப்படுது. இதுலேருந்து மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மாடுலஸ் அப்ளை பண்ணாலே ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி ஐ கேப்ட கோஷன்ட் 1, 1 ஸ்கொயர் பண்ணுறப்போ 1, 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 4, இந்த இடத்துல கே கேப்ட கோஷன்ட் 1, 1 ஸ்கொயர் பண்ணுறப்போ இங்கேயும் நமக்கு 1 வந்து தட் இஸ் +1. இதுலேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ √6ன்னு கிடைக்குது. இப்போ ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஃபார்முலா என்ட்ரி பண்ணிடலாம். அதாவது θ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஏ வெக்டார் மாடுலஸ் பி வெக்டார்ன்றது சம்மோட ஃபார்முலா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதோட ஆன்சர் நம்ம என்ன கிடைச்சது 3√3. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 3√3 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் √6, மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரும் நமக்கு √6 தான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் இந்த 3√3 அப்படியே இருக்கட்டும். √6 × √6 என்ன கிடைக்கும்? √6 த ஹோல் பவர் ஸ்கொயர் வரும். ஸ்கொயருக்கு ரூட் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். நமக்கு ஒன்லி 6 மட்டும்தான் கிடைக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ண முடியும். இதை கேன்சல் பண்ணுறப்போ சைன் இன்வர்ஸ் √3/2ன்னு சொல்லாமா? 3 டேபிள் கேன்சல் பண்ணுறப்போ 2 டைமா? ஸோ √3/2ன்னு வந்துடும். இப்போது சைன் டேபிளில் √3/2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ சைன் டேபிளில் √3/2 இங்கே இருக்குது. என்ன ஆங்கிளில் கவர் ஆகுது? தட் இஸ் π/3. அதாவது ரேடியனில் சொல்கிறப்போ இது π/3. அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2ன்றது நம்ம என்ன பண்ணலாம்? இதில் π/3ன்னு சொல்லிடலாம். அதாவது θ இஸ் ஈக்குவல் டு த ஆன்சர் இஸ் π/3. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.